மக்களே, இன்று நாம் திருக்குறள் 406ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்லாமை அதிகாரத்தின் 6 குறள். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களரணியர் கல்லாதவர். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஆட்சியாளர் உடல் உட்பட எதையும் பயன்படுத்த மாட்டார். அதனால்தான் மக்கள் அவரிடமிருந்து பயந்து நடந்து கொள்கின்றனர். ஆனால் உள்ளம் மதிப்பற்றவராக இருந்தால் தன் செய்திகளை போதிய மதிப்புமில்லாமல் பேசுவார். அப்படியே மக்களின் நம்பிக்கை முற்றிலும் கேட்டுப் போகும். எனவே ஆட்சியாளர் தன்னுடைய நம்பிக்கை, நேர்மை, நீதியை வைத்திருக்க வேண்டும். அதுவே மக்களை உண்மையாக காக்கும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நவீன அரசியல் சூழலில் திறமையான தலைவர்களின் தூய்மை, நெறிமுறை இழந்து போகும் போது மக்களின் நம்பிக்கை சிதறும். அதனால் சந்தை, சட்டம், சமூக அமைப்பு எல்லாம் பாதிக்கப்படும். உதாரணமாக, ஒரு நிறுவன மேலாளர் ஊழலால் பணியாளர்கள் பயந்து நேர்மையற்ற முறையில் செயல்பட ஆரம்பித்தார். அதனால் நிறுவனத்தின் உற்பத்தி குறைந்து தரம் பாதிக்கப்பட்டது. மற்றொரு உதாரணம், ஒரு நகராட்சி தலைவர் தனியார் திட்டங்களை தன் நலனுக்காக பயன்படுத்தியது. அதனால் பொதுமக்கள் சேவை குறைந்து நகரம் வளர்ச்சி இழந்துவிட்டது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், அதாவது தன் உள்ளம் சுத்தமாகவும் சத்தியமாகவும் வாழ்ந்தால், மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக தலைவர்கள் எல்லாம் நல்ல நடத்தையை காட்டுவார்கள். அது முழு சமூகத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது. அதனால் நாம் எல்லோரும் உண்மையுடன், நியாயத்துடன் செயல்பட்டு பிறருக்கு உதவி செய்வோம். இதுதான் திருவள்ளுவர் கூறிய உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களரணியர் கல்லாதவர் என்ற உண்மையான பொருள். இது சமூக சமநிலை, நலன் மற்றும் நீதி ஆகியவற்றை நிலைநிறுத்தும் முக்கிய கோட்பாடு. அடுத்து அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.